தண்ணீர் குடிக்கும்போது என்னென்னலாம் நம்ம சேர்த்து குடிக்கலாம்? இந்த ஊறல் குடிநீர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாவே சித்த மருத்துவத்தில அசோகப்பட்டை பெண்களுக்கான ஒரு முக்கியமான மருந்து அசோகப்பட்டை இருக்கு. ஸோ இந்த அசோகப்பட்டைய நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா அசோகப்பட்டை சூர்ணமா இருக்குங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்ல கலந்து பெண்கள் காலை, மாலை நேரத்தில நம்ம தண்ணீர்ல கலந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கிட்டே வரும்போது, அந்த தோற்பு சக்தி நம்மளுடைய கர்ப்பப்பையை வளமாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ யுட்ரஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்குன்னா, அதை சரி செய்றதுக்கு உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையை சரி செய்றதுக்கும் அசோகப்பட்டை பயன்படுது. தாராளமாக எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய டீ, காஃபி குடிச்சிட்டே இருக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலா நல்லா டீடாக்ஸ் பண்ற மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக புதினா இலை போட்டு டீ குடிக்கலாம். துளசி இலையிலோ இல்லை கருப்பட்டி காப்பி குடிக்கலாம். ஸோ கொய்யா இலையை போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த சங்குப்பூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ டீ, அது ஹைபிஸ்கஸ் டீ, இது எல்லாமே பெண்களோட உடலுக்கு, உடல் வளர்ச்சிக்கு, முக்கியமாக அந்த நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஜென்ரலாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி உணவில் சில விதைகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப முக்கியமானது. சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். எள்ளு முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானதுங்க. எள்ளு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிறீங்க எள்ளு சாப்பிட்டா நமக்கு ஹீட் ஆகிடும் அப்படின்னு. அது ஹீட் கிடையாதுங்க. அதனோட நீங்கள் கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்திற்கு, ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் முக்கியமாக வல்லாரை. ஸோ வல்லாரை கீரையை நீங்கள் எடுத்துக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நரம்புகள், தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ வல்லாரை கீரையை பயன்படுத்துங்க. இதனுடைய உடல் எடை நமக்கு குறையணும் அப்படின்னாலும், ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. உடல் எடை நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அதற்கான சித்த மருந்துகளும் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.